அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிக்கன் கட்லெட்டு. இதுக்கு நான் 250 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். லைட்டாக வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு போன்லெஸ் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் போன்லெஸ் தான் எடுத்திருக்கேன். இருந்தாலும் சிக்கன் கொஞ்சம் பத்தாததுனால ஒரு 2 பீஸ் போனோடு இருக்கிறது எடுத்ததுனால அந்த போனெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி பல்ஸ் மோடில் எடுத்துக்கோங்க. பல்ஸ் மோடே போதும், ரொம்ப அரைச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து 2 ஸ்பூன் வந்து கடலை மாவு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த கடலை மாவு வந்து பைண்டிங்காக தான். இந்த கடலை மாவு நீங்கள் அப்படியே போடலாம், ஆனால் அதை விட நீங்கள் வறுத்து போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். லைட்டாக வறுத்துக்கோங்க, கருகிராமல் பார்த்துக்கோங்க. இந்த அளவில் நீங்கள் நான் சொன்ன அளவில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு 10 கட்லெட் வரும். வறுத்து எடுத்த கடலை மாவுக்கு அப்புறம் இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அது கூட மீடியம் சைஸ் 2 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் இதில் என்னென்ன மசாலா போடுறதுன்னு வந்து சொல்கிறேன். நான் வீடியோ ஆனில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் எடுத்துட்டேன். ஆனால் வீடியோ ஷூட் பண்ணும்போது தான், எடிட்டிங் பண்ணும்போது தான் பார்க்க அதில் வந்து வீடியோ ஆனில் இல்லை. என்னென்ன மசாலா போட்டிருக்கேன்னு நான் வந்து சொல்லுதேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, அரை ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டிருக்கேன். பெப்பரிக்காய் பவுட்ரு வந்து உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. என்கிட்ட ஆப்ஷனல் தான், இது இருந்ததுனால நான் பெப்பரிக்காய் பவுட்ரு போட்டிருக்கேன். கொஞ்சம் வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வறுத்து வச்ச கடலை மாவு போட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு குலையாமல் பார்த்துக்கோங்க. வேக வைக்கும் போது குழஞ்சதுன்னா உங்களுக்கு கட்லெட் பிடிக்கும் போது சேஃபு சரியாக வராது, அதனால் குலையாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கிரைண்ட் பண்ணி வச்ச சிக்கனு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்லெட் வந்து பிடிக்கும் போது சேஃபை வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும். லூஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சேஃபு சரியாக வராது. அதனால தான் உருளைக்கிழங்கா பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. கடைசியாக மல்லி இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டை எடுத்து லைட்டாக உப்பு பெப்பர்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து சிக்கனை வந்து உங்களுக்கு என்ன சேஃபுக்கு தேவையோ அந்த மாதிரி சேஃப் எடுத்துகிட்டு நீங்கள் பீட் பண்ணி வச்ச அந்த முட்டையில் வந்து ஒரு டிப் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கு வந்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா வந்து கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி கோட் பண்ணி எடுத்த எல்லா கட்லெட்டையும் ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிக்கன் கட்லெட்டு இப்போது மழை சீசனுங்கிறதுனால ஈவினிங் வந்து மழையோடு வந்து சூடாக அந்த சிக்கன் கட்லெட் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணி பாருங்கள்.